Hello guys, welcome back to the mechanic channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாஷிங் மெஷின் ட்ரையர் மோட்டர் சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். அப்படியே மோட்டர் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பழைய மோட்டர். இது வர்க் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 6mm போட்டுருக்கு. 6mm கெபாசிட்டி லைன். ரெண்டு கிளிப் வருது பாருங்க. கிரே ஒரு வயர் ஒரு கிளிப்லயும் கொடுத்திருக்காங்க. கீழே Black வயர் இன்னொரு கிளிப்லயும் கொடுத்திருக்காங்க. நடுவுல டம்மியா ஒயிட். அப்போ ஒயிட் வந்து நியூட்ரல். இது ரெண்டும் ஃபேஸ். ரெண்டுத்துல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டா ஒரு கார்டு ஒயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி இது செக் பண்ணிக்கலாம் வாங்க. சொன்ன மாதிரி Black கலர் ஒயர் கெபாசிட்டியில் சொல்லிட்டேன். கிரே கலர் ஒயர் அது ஒரு கெபாசிட்டியில் சொல்லிட்டேன். இது நியூட்ரல் டம்மி. தனியாக ஒரு கார்டு ஒயர் எடுத்து ரெண்டு வயரில் எதில் ஒன்றாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா இது ஸ்பின் மோட்டர்ன்றதால எந்த டைரெக்ஷன் ஒன்றாலும் சுற்றலாம். அடிச்சிட்டோம் ஒரு வயரை நியூட்ரல். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இது பிரேக் பிடிச்சினக்கு பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள் மோட்டர் ஹம்மிங் ஆகுது. எவ்வளோ ஸ்லோவாக சுற்றக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றணும். இது சுத்தம் போது கையில் பிடிக்க முடியுது பாருங்கள். இந்த மோட்டரை ரன்னிங் வைண்டிங் வீக்காக இருக்குது. இதில் கெப்பாசிட்டி நான் புதுசு தான் போட்டிருக்கேன். அதனால் நியூ மோட்டர் சேஞ்ச் பண்ணுறதே நல்லது. புது மோட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிங்கை ரிலீஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் பிரேக் இது தனியாக கட்டிங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்குது தெரியும். 3 ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக புது மோட்டர் மாட்டும் போது நீங்கள் பிரேக் கண்ட்ரோலும் சேர்த்து மாற்றிக்கிங்க. ஆக்சுவலாக இது சும்மா எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தர போகிறோம் உங்களுக்கு, அவ்வளோதான். இதை எப்படி கட்டிட்டு இதை எப்படி வச்சாலே கட்டினாலே வந்துடும். கட்டியாச்சு. இது தனியாக வந்துடும். புதுசாக செட்டு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் மோட்டரே சேஞ்ச் பண்ண போகிறேன். 3 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். 3 ஸ்க்ரூலையும் உட்கார வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு இந்த போல்டு பழைய பிளேட்டில் இருக்கிற ஃப்ரிங்கை கட்டி இதில் மாட்டிக்கங்க. அதுக்கப்புறம் பிரேக் கண்ட்ரோல் இதில் மாட்டி இந்த
இந்த கம்பியை உள்ளே வச்சு ஃப்ரிங்கை எப்படி தள்ளிக்கங்க உள்ளே, அப்போ தான் வெளில வராது அது. தள்ளிட்டு வாங்க மிக்ஸ் பண்ணலாம். இந்த 3 இதில் இந்த 3 லெக்கை உட்கார வைக்கணும். மோட்டரை கொஞ்சம் எடுத்துன்னு போகிறது கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு லைக் உட்கார வச்சாச்சு, அதுலேயும் உட்கார வச்சாச்சு. இந்த மோட்ரு மாட்டும் போது மேலே இருக்கிற ட்ரம் ராடு இடிக்கும், நல்லா பாருங்கள் கீழே. இது வந்து சொருக முடியாது. ட்ரம்மை மேலே தூக்குனா தான் உங்களுக்கு இந்த லீடுக்குள்ளேயே உட்காரும். ட்ரம்மை கொஞ்சம் மேலே தூக்கணும். அது எப்படி தூக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரம் இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் காடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டு வச்சு நம்புங்க. இப்போ சாதாரணமாக வராது, ட்ரிம்மு தூக்க முடியாது, இது இடிக்கும். இது எடுத்துட்டா இன்னும் மேலே வரும் உங்களுக்கு ட்ரம்மு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் தூக்க முடியுது. இப்போ உட்கார வைங்க, உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சிங்களா, அவ்வளோதான். இப்போது இந்த போல்டை வந்து டைட் பண்ணி விட்டுருணும். இந்த போல்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ டைட் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த லாக்கு கரெக்டாக உட்காந்துக்க தான் பாருங்கள் பிளாஸ்டிக்கு. இதில் 3 ஸ்க்ரூ போட்டுடணும். இதில் ஒரு ஸ்க்ரூ, இதில் ஒரு ஸ்க்ரூ, பேக்கில் ஒரு ஸ்க்ரூ. சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிங்க. மறுபடியும் இந்த ட்ரையர் கப்பை இதில் போட்டுடலாம். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி போட முடியலன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது இந்த வாஷிங் மிஷினில். இதுக்கு அடியில் ஸ்க்ரூ வரும் இந்த எல்லா சைட்லேயும். இந்த ஸ்க்ரூவை கட்டினீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். பிரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் மோட்டரை ஈஸியாக கனெக்ட் பண்ணி அப்படியே சாஃப்ட்டுக்குள்ளே சொருகிக்கலாம். இது 2ஆக பிரியும் இந்த வாஷிங் மிஷின். நல்லா புரிஞ்சுங்க பாருங்கள். இது ஒரு பாட்டம், இது ஒரு சேனல். இன்னொரு டைப்பில் ஸ்பின் மோட்ரு மாற்றுறது இது. காமிச்சுக்கலாம். இதை சேர்த்து அட்டாச் பண்ணும் போது அந்த ட்ரையர் இதில் வந்து மாட்டணும். இப்படி சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ பாருங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் அப்படியே போல்டு போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இந்த புது மோட்டரோட ஒயரிங் டயக்ராம் கொஞ்சம் பாருங்கள். கிரே வந்து கெப்பாசிட்டருக்கு போகுது. கெப்பாசிட்டரோட இன்னொரு பின்னு ப்ரௌனு டம்மியாக போகுது பாருங்கள் நடுவில். கீழே வந்து பிளாக்கு. இதில் வந்து பிளாக் நியூட்ரலு, கிரே வந்து ஃபேஸு, கெப்பாசிட்டரோட இன்னொரு பின்னு டம்மியில் வந்து ப்ரௌனு. ஒயர் கலர் கோடெலாம் கொஞ்சம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாற்றி கொடுக்கணும். பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டரு பழைய மோட்ரு பிளாக் இருந்தது, கிரே வந்து ஃபேஸாக இருந்தது, ஒயிட் நியூட்ரலாக இருந்தது. ஆனால் புது மோட்டரில் வந்து பிளாக் வந்து நியூட்ரலாக மாறிடுச்சு. அந்த ஒயிட் இருந்தது பார்த்தீங்களா, பிளாக் வந்து நியூட்ரலாக கொடுத்துட்டேன். ப்ரௌன் கெப்பாசிட்டி லைன் ஒன்று கொடுத்துட்டேன். கிரே வந்து ஃபேஸாக மாறிடுச்சு. ஏன் இதை தனித்தனியாக கொடுத்தேன்னா, ஏற்கனவே இந்த மோட்ரு வந்து 6 MFD கெப்பாசிட்டராக இருந்தது. நான் இப்போ லேட்டஸ்ட் மோட்ரு மாற்றினது வந்து 4 MFD கெப்பாசிட்டர்னு போட்டிருந்தது. அதுக்காக வந்து நான் தனியாக கொடுத்துட்டேன். இந்த 2 ஒயரும் பாருங்கள் டம்மி ஆயிடுச்சு.
இது இன்சுலேஷன் டேப் போட்டு டம்மி பண்ணிக்க வேண்டியது தான். இந்த 2 ஒயருமே நேராக ட்ரையர் மோட்டருக்கு தான் போகும். இந்த 2 ஒயரு வாஷ் மோட்டருக்கு போகும். 2 கெப்பாசிட்டரும் சேர்ந்த மாதிரி இது. இப்போ புரிஞ்சுக்கங்க. இப்போ ட்ரையர் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்பீட் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ ட்ரையர் சரியாச்சு. இப்போ இந்த பிரேக் கண்ட்ரோல் நான் எடுக்கிறேன். அது நிற்குதான்னு பார்க்கணும். டோரை திறக்கிறேன் பாருங்கள். பிரேக்கும் ஒர்க் ஆகுது. டோரை மூடுறேன். இப்போது இந்த பிரேக் கண்ட்ரோலை கரெக்டாக இங்கே மாட்டணும். இதில் மாட்டினீங்கன்னா சரியிடும். இதில் வந்து ஸ்பின்னோட மோட்டர் தான் நான் கட் பண்ணி விட்டேன். வாஷ் மோட்டர் இது வந்து கட் பண்ணி விடல. இது தனியாக போயின்னு தான் இருக்குது வாஷ்க்கு. அதுவும் ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போது நான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்போது வாஷ் மோட்ரு ஸ்லோவாச்சுன்னா 9.5 MFD கெப்பாசிட்டர் புதுசாக மாற்றிட்டு இந்த கெப்பாசிட்டரை தூக்கி அடிச்சிருங்க. கெப்பாசிட்டி அங்கங்கே வச்சுருங்க. இந்த கெப்பாசிட்டி இங்கே எங்கன்னா வச்சுருங்க. டேப் அடிச்சிருங்க. ஷீட்டு பழையபடி போட்டு விட்டுருங்க. மேலும் எதனா வீடியோ தேவைன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அப்லோட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புல்பு சரவணா. பாய்.